இப்போது தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் மழையால் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்து மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய கிராமங்கள் தண்ணியில் மூழ்கி இருக்குது. விழுப்புரம் மாவட்டத்தில் இருவேல்பட்டு அப்படின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. எங்களுக்கு சரியான நிவாரணம் கிடைக்கல, தண்ணியை ஒழுங்காக வடிய வைக்கல அப்படின்னு அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த போராட்டத்தை பேச்சுவார்த்தையின் மூலமாக முடிக்கிறதுக்காக நம்ம அமைச்சர் பொன்முடி அங்கே போயிருக்காரு. அமைச்சர் மேலே காண்டான கிராம மக்கள் சேற்றை அள்ளி வீசிட்டாங்க, அமைச்சர் சட்டையிலெல்லாம் பட்டுருச்சு அப்படின்னு இப்போது சோசியல் மீடியாக்களில் ஒரு வீடியோவும் வைரல் ஆகிட்டுருக்கு. இந்த செய்தி தான் எல்லா செய்தி சேனல்கள்லையும் ஓடிட்டுருக்கு. இது பற்றி சவுக்கு சங்கர் கூட ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தார். ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகி விடுவார் உணரப்பா நீ அப்படின்னு பாரதிதாசன் சொன்ன ஒரு விஷயத்தை அவர் போட்டிருக்காரு. பாரதிதாசன் சொன்ன இந்த விஷயத்துக்கு விளக்கம் தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ அமைச்சர் பொன்முடிக்கு நடந்த விஷயத்தை ரிப்பீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும்.